friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல chapter 2 வந்து பார்க்க போறோம். அதாவது என்னன்னா numbers and sequences. ஃபர்ஸ்ட் வந்து exercise 2.1 தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து euclid's division lemma அது வந்து பார்க்கலாம். Let a and b be any two positive integers, then there exist unique integers q and r such that a equal to bq plus r where r is greater than or equal to 0 and less than b. இப்போ வந்து இந்த நம்பர் 9 பாருங்க, அதாவது a equal to 9 இந்த நம்பர் தான் வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நம்பர் 2 இருக்கா, இதான் வந்து டிவைசர், இது வந்து b அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோஷன்ட் என்ன 4, இது வந்து நம்ம q அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிமைண்டர் என்ன 1, இது வந்து r. இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 9 equal to 2 into 4 plus 1 அப்படின்னு எழுதுவோம். அதாவது a equal to bq plus r where a is the dividend, b is the divisor, q வந்து quotient and r வந்து remainder. ஸோ இந்த கேஸ் வச்சு பார்க்கும்போது 9 வந்து dividend, 2 வந்து divisor, 4 வந்து quotient, remainder வந்து 1. இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, வேர் r is greater than or equal to 0 and less than b. அதாவது ரிமைண்டர் வந்து greater than or equal to 0 இருக்கும். இங்கே ரிமைண்டர் என்னன்னு பாருங்க 1. அதே மாதிரி less than b இருக்கணும். அதாவது 1 வந்து less than b இருக்கணும். அதாவது 2 தான் இங்கே வந்து b, 1 வந்து less than 2. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ வந்து சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். The remainder is always less than the divisor. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா the remainder r வந்து always less than the divisor. இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா b. அடுத்து if r equal to 0 then a equal to bq, so b divides a. அதாவது r வந்து 0 இருந்துச்சுன்னா அப்போ a எப்படி சொல்லலாம், a equal to bq. இதில் b வந்து divides a, அதாவது b வந்து divisor and a வந்து dividend. அதே மாதிரி conversely if b divides a then a equal to bq. அதாவது b வந்து a டிவைட் பண்ணுச்சுன்னா அப்படி கிடைச்சா கூட நம்ம என்ன சொல்லலாம், a equal to bq அப்படின்னு சொல்லலாம். அதாவது when r equal to 0. The above lemma is nothing but a restatement of the long division process. The integers q and r are called quotient and remainder respectively. அதாவது இந்த லெமா வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து லாங் டிவிஷன் ப்ராசஸோட ஒரு ரீஸ்டேட்மெண்ட் தான். இந்த இன்டீஜர் q and r இருக்கா, இது வந்து நம்ம quotient and remainder அப்படின்னு நம்ம சொல்லுவோம். When a positive integer is divided by 2, the remainder is either 0 or 1. So any positive integer will be of the form 2k or 2k plus 1 for some integer k. அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா அந்த ரிமைண்டர் வந்து எய்தர் 0ஆக இருக்கணும் இல்லை வந்து 1ஆக இருக்கணும். 0 வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ்க்குலாம் வரும், 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் வரும். ஸோ எனி பாசிட்டிவ் இன்டீஜர் வில் பி ஆஃப் த ஃபார்ம் 2k plus 1. அதாவது எந்த இன்டீஜரும் வந்து 2k அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைனா 2k plus 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஃபார் சம் இன்டீஜர் k. இப்போ வந்து 8 இந்த நம்பர் பாருங்கள், இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், 2 into 4 plus 0. அதாவது 8 வந்து a, அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா இது வந்து டிவிடெண்ட். இந்த 2 வந்து b அப்படின்னு கொடுக்கலாம், இது வந்து டிவைசர், 4 வந்து கோஷன்ட், அதே மாதிரி 0 வந்து ரிமைண்டர். இப்போ 9 பார்த்தீங்கன்னா அது 2 into 4 plus 1 அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1. அதாவது ஒரு நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஒன்று வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 0ஆக வரும் இல்லை 1ஆக வரும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் வந்து பார்க்க போகிறோம். இட் ப்ரொவைட்ஸ் அன் ஈஸியர் வே டு கம்ப்யூட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 2 given பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதாவது த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஹெச்சிஎஃப் வந்து ஒரு 2 நம்பருக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு தியரம் என்னன்னு பார்க்கலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் such that a equal to bq plus r, then every common divisor of a and b is a common divisor of b and r and vice versa. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் a and b வந்து 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அப்போது a equal to bq plus r. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி காமன் டிவிசர் ஆஃப் a and b, அதாவது a and b யோட எவ்ரி காமன் டிவிசர் வந்து பார்த்தீங்கன்னா b and rக்கும் சேமாக தான் இருக்கும். அதாவது a and bக்கு இருக்க காமன் டிவிசர் தான் b and rக்கும் சேம் காமன் டிவிசராக இருக்கும். அதுதான் வந்து இந்த தியரமில் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது பார்க்கலாம். அதாவது 9 equal to 2 into 4 plus 1. இப்போ அதில் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா a, 2 வந்து b, 4 வந்து q and 1 வந்து ரிமைண்டர் r அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி காமன் டிவிசர் ஆஃப் a and b. அதாவது இந்த a and bக்கு காமன் டிவிசர் என்ன வரும், அதாவது 9 and 2க்கு காமன் டிவிசர் வந்து 1 அப்படின்னு வரும். இப்போ இஸ் அ காமன் டிவிசர் ஆஃப் b and r. இப்போ b and rக்கு வந்து என்ன காமன் டிவிசர், அதாவது 2 and 1க்கு வந்து என்ன காமன் டிவிசர் 1. அப்போ பார்த்தீங்கன்னா a and b ஓட காமன் டிவிசர் 1, b and r ஓட காமன் டிவிசர் வந்து 1. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, அதுதான் இந்த தியரமில் சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து HCF of two positive integers வந்து empty கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். To find HCF of two positive integers a and b where a is greater than b, அதாவது b விட a வந்து greater-ஆ இருக்கணும். Step 1. Using Euclid's division lemma a equal to bq plus r where r is greater than or equal to 0 and less than b, where q is the quotient, r is the remainder. If r equal to 0, then b is the HCF of a and b. அதாவது இப்போ யூக்ளிட் டிவிஷன் லெமா மூலமாக இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது எழுதிப்போம். அதாவது a equal to bq plus r அப்படின்னு நம்ம எழுதிப்போம். r வந்து எப்படி இருக்கும்? greater than or equal to 0 and less than b அப்படி இருக்கும். where q is the quotient, q வந்து quotient, r வந்து remainder. இப்போ இந்த remainder r வந்து 0-ஆ இருந்துச்சுன்னா அப்போ இந்த b வந்து என்ன சொல்லலாம்? HCF of a and b அப்படின்னு சொல்லலாம். அதாவது when r equal to 0, b is the HCF of a and b. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது 8 equal to 2 into 4 plus 0. இப்போ இதில் a வந்து 8, b வந்து 2, q வந்து 4, remainder வந்து 0. அதாவது a வந்து dividend, b வந்து divisor, q வந்து 4 வந்து quotient, அதே மாதிரி 0 வந்து remainder. இப்போ இந்த remainder வந்து 0-ஆ இருக்கா? இப்படி வரும்போது இந்த b அதாவது 2 இதுதான் வந்து HCF of a and b அதாவது சொல்லலாம். அதாவது 8 and 2ஓட HCF என்ன? 2. இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா a வந்து 8, b equal to 2 அண்ட் ரிமைண்டர் வந்து 0 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் b equal to 2 இந்த HCF வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் ரிமைண்டர் வந்து 0-ஆ இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பராக இருக்குன்ற பட்சத்தில் இந்த ப்ராசஸை வந்து நம்ம எப்படி கண்டினியூ பண்ணி HCF-ஐ கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து ஸ்டெப் 2லேருந்து இப்போ பாருங்கள். அதர்வைஸ் அப்ளைங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா டிவைட் b by r to get b equal to rq1 plus r1 where r1 is greater than or equal to 0 and less than r. Step 3. If r1 equal to 0, then r is the HCF of a and b. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது a equal to 56 and b equal to 24 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா 56 equal to 24 into இந்த கோஷன்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போ வந்து 56 divided by 24 இப்படி எழுதிக்கோங்க. அப்போ 48 to 8 இப்படி வருதா? இப்போ கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் வந்து 8. இது வந்து நம்ம எழுதிக்கலாம் 24 into 2 plus 8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a வந்து 56, b வந்து 24, கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் வந்து 8. இப்போ வந்து ரிமைண்டர் வந்து 0-ஆ இல்லை. ஸோ அதனால் b equal to 24 வந்து HCF அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி கண்டினியூ பண்ணுவோம்னா இந்த b இருக்கா இந்த 24 இது வந்து நம்ம ஆறால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போது எப்படி வரும்னா 24 equal to 8 into அப்போ 24 வந்து 8ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 8 3s are 24, 0. இப்போ கோஷன்ட் என்ன வருது? 3 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன? 0. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 24 தான் வந்து b, இந்த 8 என்ன? ரிமைண்டர். இது வந்து புது கோஷன்ட் 3. இப்போ இந்த 0 என்ன? r1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெப் 2ல் பாருங்கள். b equal to r into q, q1 ப்ளஸ் r1 இதுதான். 24 வந்து b, 8 வந்து r, 3 வந்து q1 அண்ட் 0 வந்து r1 இப்படி வந்து ரிப்பீட் ஆகுதா? இப்போ ஸ்டெப் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் r1 equal to 0 then r is the HCF of a and b. இப்போ r1 வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து HCF என்ன சொல்லலாம்? r அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த 8 இதுதான் வந்து HCF of a and b. இப்போ வந்து 56 and 24ஓட HCF வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிப்போம். அதாவது ரிமைண்டர் வந்து 0-ஆ வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் வந்து HCF கண்டுபிடிப்போம். இப்போ ஸ்டெப் 4ல் பாருங்கள். அதர்வைஸ் யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா ரிப்பீட் த ப்ராசஸ் until we get the remainder 0. In that case the corresponding divisor is the HCF of a and b. அதாவது யூக்ளிட் டிவிஷன் லெமா வச்சு இந்த ப்ராசஸ் அதாவது ரிமைண்டர் வந்து 0-ஆ வர வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த கரஸ்பாண்டிங் டிவைசர் தான் வந்து HCF சொல்லுவோம் ஆஃப் a and b. இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்போ சில நோட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். Euclid's division algorithm is a repeated application of division lemma until we get 0 remainder. அதாவது Euclid's division algorithm வந்து எப்படி சொல்லலாம்? is a repeated application of division lemma until we get 0 remainder. அதாவது ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் இந்த டிவிஷன் லெமா ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். HCF of two positive numbers is denoted by a, b. அதாவது 2 பாசிட்டிவ் நம்பரோட HCF வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HCF is also called as greatest common divisor.
HCF வந்து greatest common divisor அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஒரு தியரம் பார்க்கலாம். Theorem, if a and b are two positive integers with a greater than b, then GCD of a comma b is equal to GCD of a minus b comma b. அதாவது suppose a and b are two positive integers ன்னு வச்சுக்கோங்க. with a இந்த a வேல்யூ வந்து b ஓட greater இருந்ததுன்னா இப்போ GCD of a comma b வந்து equal to எப்படி சொல்லலாம்? GCD of a minus b comma b இப்படின்னும் நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு தியரம். அடுத்தது highest common factor of three numbers. இது வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா suppose let a comma b comma c be the given positive integer. Find HCF of a comma b, call it as d. அதாவது இப்போ abc வந்து மூணு பாசிட்டிவ் இன்டீஜர்னா ஃபஸ்ட்டு a and b ஓட HCF வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அது வந்து நம்ம d அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது d equal to HCF of a and b. இப்போ வந்து இந்த d and c ஓட HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Find HCF of d and c. இப்போ HCF of d and c வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து the highest common factor of three numbers. இப்போ வந்து ஒரு key point மாதிரி பார்க்கலாம். Two positive integers are said to be relatively prime or co-prime if their HCF is 1. அதாவது two positive integer வந்து prime or co-prime நம்ம எப்போ சொல்லுவோம்னா அந்த ரெண்டு நம்பரோட HCF ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த two positive integers வந்து relatively prime or co-prime அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.